ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரவெல்லாம் உடைய கிருபையின் மணியை எங்களை கண்ணின் மணியை போல காத்து எங்கள் நாசியின் சுவாசத்தை எல்லாம் நீர் எங்களுக்கு சீர் செய்து இதய துடிப்பெல்லாம் சரியாக இயங்கும்படி செய்து எங்கள் உடல் உறுப்புகளிலே காணப்படுகிற எல்லா உறுப்புகளையும் அதன் வேலைகளை சரியாய் செய்யும்படியான கிருபையை செய்து எங்கள் உயிரோடு எழுப்பினதாய்வுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. இப்பொழுதும் கூட காலையில் எங்களை விசாரிக்க வந்திருக்கிறீர். எங்கள் குடும்பத்தை வேலியடிக்க வந்திருக்கிறீர். எங்களோடு கூட பேச வந்திருக்கிறீர். நான் என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன், எப்படி நடந்து கொள்வேன் என்று பலவிதமான கேள்விகளோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வேதத்திலிருந்து ஆவியானவர் நீ பேச போகிறதைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விற்றகன்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே, காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வானால் எல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கைகளை உயர்த்தி உங்க நிலையை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, இதான் எங்க நிலைமை, எங்க வியாதி தான் எங்களுக்கு போராட்டம், பிரச்சனை, எங்கள் பலவீனங்கள் தான் எங்களுக்கு சோர்வு, எங்கள் அவிசுவாசம்தான் எங்கள் வாழ்க்கை. ஆண்டவரே, எங்களை குணமாக்கும். எங்கள் தேவைகள் அநேகம் 1000. ஆண்டவரே, திருமணமாகலை, வேலை கிடைக்கல, குழந்தை பேரு இல்லை, நிலையான வீடு வாசல் இல்லை, கடன், இவைகள் மத்தியிலே அவமானங்கள், நிந்தைகள், சத்ருவின் போராட்டங்கள், விரோதியின் சூழ்ச்சிகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கிருபையினாலே உதவி செய்யுங்க. உடைய இரக்கத்தினாலே உதவி செய்யுங்க. எங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
எங்களுக்கு பலன் தாரும். இப்பொழுதும் சோர்வோடு கூட இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார். என்னால் எழுந்திருக்கவே முடியல, என்னால் ஜெபிக்கவே முடியல, ஆண்டவரை பலப்படுத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிற உங்களை தானே கர்த்தர் பார்த்து எழும்பி நிற்க, நடக்க, ஓட, ஊழியத்தை செய்ய எலியாவை அனுப்பினது போல உங்களையும் அனுப்ப கர்த்தர் காத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அற்புதங்கள், அடையாளங்களுக்கு வேண்டும், அதிசயங்கள் எங்களுக்கு வேண்டும். எங்கள் பிள்ளைகள் மத்தியில் அதிசயங்கள் வேண்டும், எங்கள் குறைவுகள் மத்தியில் அதிசயங்கள் வேண்டும், எங்கள் போராட்டங்கள் மத்தியில் அதிசயங்கள் வேண்டும். அதிசயம் செய்கிற கர்த்தர், அற்புதம் செய்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எலிசாவின் அற்புதங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். அதற்கு அடையாளமாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தின் சில பகுதிகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். சரி, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். தீர்க்கதரிசிகளின் புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ, ஆண்டவர் எலியாவோடு கூட வேறு சில 7000 தீர்க்கதரிசிகளை அவர் ஒளித்து வைத்திருந்தார். இங்க ஒரு தீர்க்கதரிசி கடன் பட்டிருக்கிறான். ஏன் கடன்னா 2 காரணங்களை நம்ம தொடர்ந்து வாசிப்பதனால புரிய வருகிறது. 2 காரணம். ஒன்று கொடிய பஞ்சம் இல்லை, உங்களுக்கு தெரியும். 3.5 வருடம், 3.5 years, 3 ஆண்டு 6 மாதம் கொடிய பஞ்சம். எலியாவுடைய வார்த்தையை கேட்டு வானத்தின் மதகுகளை நிறுத்தினார். அதனால காரணமாக இருக்கலாம். காரணம் 1. காரணம் 2 ரொம்ப தியாலஜிக்கலாக நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, குகைகளிலே, கேவில் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்தார். ஒளித்து வைக்கும்போது அவர்களை பராமரிப்பதற்கான பணத்தேவைகள் எங்கிருந்து எடுக்க முடியும்? அப்போ ஒருவேளை அநேகருடைய நம்பிக்கை என்னன்னா, அநேக இறையாளர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த தீர்க்கதரிசி தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அடுத்த தீர்க்கதரிசிகளை பராமரிக்கும்படி அவன் விற்று கொடுத்து போக கடன் வாங்கியும் அவர்களை 3.5 ஆண்டு அவன் பாதுகாத்திருக்க வேண்டும், பராமரித்திருக்க வேண்டும் என்று ஆக்கியோன்கள் சொல்கிறார்கள். அதனால தான் அந்த பெண்மணி யார் எடுத்து வரா பாருங்க, ஸ்ட்ரைட்டா ஹெட் ப்ராஃபட், தலைமை தீர்க்கதரிசி இடத்துல. யார் இடத்துல போனா கடன் வாங்கினதற்கான உண்மை நிலவரம் புரியும். ஒருவேளை இவங்க வேறு யார் இடத்துல போயிருந்தாலும், நீ எதுக்கு கடன் வாங்கின, இப்போ நாமே கூட ஏன் கடன் வாங்கணும் அப்படின்னு நம்ம கேட்டு, நம்ம போய் மற்றொரு இடத்துல போயிட்டு, ஐயா எனக்கு கடன் பட்டிருக்கு, அம்மா எனக்கு கடன் பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, எதற்காக நீங்கள் கடன் வாங்கினீங்க, ஏன் கடன் வாங்கினீங்க, உங்களுக்கு தெரியாதா, நிர்வாகம் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கலாமா, வருமானம் இல்லாமல் கடன் வாங்குவது தவறு இல்லையா? இப்படி பல அட்வைஸுகளை அள்ளி விடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால கடன் வாங்கியாச்சு, ஏதோ
தவறுதலான முடிவுகள்னால பல விதமான போராட்டங்கள் மத்தியிலே தான் இப்போ வாழ்க்கையே வெறுத்து போய் எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் பாருங்க. இந்த சுச்சுவேஷன்னா கணவனை இழந்து போயிருக்கிறா, 2 பிள்ளைகளையும் கடங்காரன் கொண்டு போக போகிறான் அடிமையா. அவள்லாம் இவ தனித்து விடப்படுவா, இவளுக்கு எதிர்காலமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆளுங்க நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்களே தவிர, அல்லது காரணங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பாங்களே தவிர, உதவி செய்ய யாரும் முன் வர மாட்டாங்க. நீங்கள் ஈவந்தோ லெவிட்டிகஸில் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்றது லேவியராகமத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்தியிருக்கிறார். யூபிலி ஆண்டிலே உதவி செய்ய வேண்டும், அவளை விடுதலையாக்க வேண்டும் என்று பல பல வழிமுறைகள் இருந்த போதும், இப்போ நம்ம இந்த கற்காலத்தில், இந்த நாளில், இந்த காலங்களில் உடனே நாம் கடன் பட்டிருந்தா ஒன்று, நம்ம யாரிடத்தில் அதை சொல்லவும் போவதில்லை. ஏன்னா சொன்னால் நம்ம எவ்வளோ அசிங்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க என்பதனாலே அதை நமக்குள்ளே மூடி மறைத்து வைத்துக்கொள்வோம். சில நேரங்களில் அச்சப்பட்டு எதுவும் கேட்காமலே கூட மழுங்கி மழுங்கி வாழ்கிற ஒரு தருணங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை யாரிடத்தில் கேட்க, இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. என்னன்னா, யாரிடத்துல கேட்க வேண்டும். மனுஷனிடத்தில் கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு நீங்கள் அடிமையாக போவீங்க. ஆண்டவரிடத்தில் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாக ஆலோசனை கொடுத்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாய் அவர் மாற்றுவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்றைக்கு சரி, இந்த கடனை விட்டுருங்க, சூழ்நிலையை பாருங்க. ஒரு தனிமையான பெண், 2 பிள்ளைகள், தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, மற்றவர்கள் மிரட்டுகிற ஒரு சூழல், மற்றவர்கள் ஏளனமாய் பார்க்கிற ஒரு சூழல். அப்படி பல குடும்பங்கள் இன்று காலைதோறும் ஜெபத்தில் இருக்கிறது. இன்னும் சமுதாயத்தில் அநேக குடும்பங்கள், வேலை ஸ்தலத்தில் இந்த சிங்கிள் மதர் அவங்க படுகிற வேதனை இருக்கிறது. அது மாபெரும் துயரம். என்ன சொல்றீங்க? அவங்க பல விதமான போராட்டங்களை தினந்தோறும் ஃபேஸ் பண்றாங்க. பல விதமான சேலஞ்சஸ், சீரியஸ் சேலஞ்சஸை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடன் மாத்திரமல்ல, வியாதி, பலவீனம், போராட்டம், சண்டைகள், பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள், குழந்தையின்மை, திருமணமாகாமல், இப்படி பலவிதமான போராட்டங்கள் வழியாக இன்றைய சமூகம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்தில் போனால் எனக்கு விடை கிடைக்கும், யார் எனக்கு பதில் செய்வார் என்ற கேள்வியோடு கூட இருக்கிறவர்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் காலை வேளையில ஒரு ஆலோசனை. யாரிடத்திலும் போக வேண்டாம், தேவனிடத்தில் வாங்க, கர்த்தரிடத்தில் வாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, கர்த்தருடைய வேதத்துக்கு திரும்புங்க, ஜெபியுங்க, கர்த்தரிடத்தில் அழுங்க. கர்த்தர் நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார், நல்ல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வானத்தின் பலகணைகளை திறப்பார், ஆச்சரியமாய் நடத்துவார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவள் எலிசாவிடத்தில் வருகிறாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்யும்? இதான் நிறைய நேரங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்பவுமே ப்ரிசைஸாக கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எலியாவுக்கு தெரியாதா? கடன் இங்கே முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதை பாருங்க, கர்த்தருக்குள் பயந்து நடந்தான், கடன் என்று சொல்லிவிட்டால், தீர்க்கதரிசியின் புத்திரன் என்று சொல்லிவிட்டார்.
அவங்களுக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருப்பதும் சொல்லிவிட்டாள். பிறகும் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல வேளை பதில் வாங்குவதற்கு முன்பாக அவர் சொல்றார், வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளர் வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன்ல, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. 2வது காரியம் என்னன்னா, இப்படி ஒரு சூழல் இருக்கிறது, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. நிர்வாகம் இல்லை, வேலை இல்லை, உயர்வு இல்லை. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறது. இதை அடைக்க ஒரு வழியும் நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலியா சொல்லுகிறார், அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. கவனிங்க, இங்க ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்றேன். இப்போ அந்த காலத்துல ஒரு கிராமம், ஒரு நகரம் அப்படி இருக்கும்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி காம்பவுண்ட் லைஃப் கிடையாது. கடங்காரன் வீட்டில் அந்த தீர்க்கதரிசி மனைவியிடத்தில் கடன் திரும்ப கேட்கிறான்னா அயல் வீட்டுக்காரருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். இன்னைக்கு கூட நிறைய இந்த கந்து வட்டின்றாங்க, அல்லது இந்த பேங்க் வட்டி, இப்படி போன்ற காரியங்கள் எல்லாம் வீட்டு எதிர பயங்கரமாக சத்தம் போட்டு போவாங்க. மானம் போகும் அப்படின்ற நிலைமை அந்த காலத்தில் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். இங்கே எங்கே போச்சுன்னா, எந்த எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா, அந்த பிள்ளைகளே கடன் கொடுத்தும் எடுக்க பார்க்கும்போது அந்த தாயாருடைய கதறுதல் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த தெருவில் எப்படி வாழ்ந்தவங்க, ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். அதான் சொன்னேன் நான். அவருக்கு நல்லா தெரியும் அந்த தீர்க்கதரிசி யாருன்னு. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவம் ஏன்? நான் ஏன்னு கேட்க வரல, ஆனாலும் வந்துருச்சு. உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அப்படின்னு தாவீது சொல்றார். ஏன் இந்த உபத்திரம்? ஏன் இந்த லாஸ்? ஏன் இந்த கடன்? ஏன் இந்த கன்ஃபியூஷன்? ஏன் இந்த பிரச்சனைகள்? ஏன் இந்த காரியம் நமக்கு நேரிடுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நிறைய கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசங்களில் சாப்பிட்டு 128 இதுதான் நம்ம பேசணும். கர்த்தருக்கு பயப்படுவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். ஆனா இங்க கர்த்தருக்கு பயந்த ஒருவன் மரித்து போயிருக்கிறான். கூடவே கடனையும் வைத்து தான் குடும்பத்தை நடு ரோட்டில் நிற்பாட்டி சென்றிருக்கிறான். நான் இங்க சொல்ல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அயல் வீட்டுக்கார இடத்துல போய் கேட்பதே அவமானம். அப்படியும் போய் கேட்கா அந்த அயல் வீட்டுக்காரர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஐயோ, நம்ம பாத்திரம் கொடுக்குறோமே. நான் நினைக்கிறேன் இது ரொம்ப சீரியஸா இல்லை. பாத்திரம் கொடுக்குறோமே, அந்த பாத்திரத்தை எடுத்து வித்துருவாளோ, இந்த பாத்திரத்தை எடுத்து வைத்து திரும்ப கொடுக்காமல் போயிடுவாளோ என்று பலர் ஒருவேளை யோசித்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர்கள் நெய்பராக இருக்க முடியாது. இன்றைக்கு இப்படி ஒரு நெய்பர் இருக்கலாமே தவிர அந்த காலத்தில் அப்படி நெய்பர்கள் இருக்க முடியாது. இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாரும் கொடுத்தார்கள். அவளுடைய வேதனையை அறிந்து எல்லாரும் உதவி செய்தார்கள். ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தையும் அவர் கரைய பண்ணினார். இப்போ நம்மளே இந்த பாவம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்போது நம்முடைய நெய்பர்ஸும் பாவம் தான் நினைப்பாங்க. ஐயோ அவ கஷ்டப்படுறாளே என்று வேதனைப்படுவாங்க. ஐயோ எதுக்கோ பாத்திரம் கேட்குறா, கொடுப்போமே என்று கொடுத்துருப்பாங்க. பிரியமானவர்களே, பெருமையான பாத்திரங்கள் நிறைய கேட்டு வாங்கினா அதை கேட்கும்போது அவருடைய மனநிலை
எப்படி இருந்திருக்கும் நான் யோசித்து பார்க்குறேன். நிச்சயமாகவே கூனி குறுகி அவர் கேட்டிருக்க வேண்டும், பிள்ளைகள் கேட்டிருக்க வேண்டும். இது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் ஆவில ஒரு மூவ் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. வெறும் கடன் மாத்திரம் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற சூழலை அநேகருக்கு நாம பரிதாபத்திற்குரியவர்களாக மாறிட்டோம். கடவுளுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஏன் இப்படி வரணும் என்று நாம கேட்பதல்ல, வெளி மக்கள், உறவின் மக்கள், நண்பர்கள், கூட இருக்கிறவங்க பரிதாபப்படுகிற நிலைக்கு, பரிதாப நிலைக்கு சில வேளைகளில் நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். அது நல்லது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எப்பவுமே நாம உயர்ந்த இடத்துல இருந்துட்டா கர்த்தரை முற்றிலுமாய் மறந்து நான் என் கையின் பிரயாசம் என்று சொல்லுவோம். தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றென்று ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று ஆண்டவர் ஜெபிக்க கொடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நான் அணிக்கணிக்கு உன்னை போஷிப்பேன். நான் போஷிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில், வருத்தப்பட்டு பாரம், ஹெவி பேர்டன், பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு தருவேன். ஆண்டவரிடத்தில் போகும் பொழுது அவர் நமக்கு தருவார், எப்படியும் தருவார். அப்போ அவங்க சொல்றாங்க, இது அழகான வார்த்தை, உள்ளே போய் நின்று கதவை பூட்டி உன் பிள்ளைகளுடன் செய். ஏற்கனவே நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் திரும்பவும் 3 4 அல்லது 5 உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்கணும், குடும்பமாக கேட்கணும். ஒரு அற்புதத்துக்காக இண்டிவிஜுவலாக கேட்பதல்ல, இது ஒரு கார்ப்பரேட்டாக, ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் ஒரே மனதோட ஒரே பாயிண்ட்டுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இதுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மரண இருளாக இருக்கலாம், பிரிவினையாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், வீட்டை பூட்டு. இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லிக் கொடுத்தார். உன் அறை வீட்டை பூட்டு, அந்த அரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மாத்திரம் தெளிவுபடுத்து. இன்றைக்கு அதை செய்யுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுங்க, கணவனை கூப்பிடுங்க, இணைஞ்சி நில்லுங்க, முழங்காலில் நில்லுங்க, உபவாசத்து நில்லுங்க, வேதத்தை திறந்து நில்லுங்க, இந்த வசனங்கள் மேலே கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்கள் நிரப்புனீங்களே வெறுமையானதை, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை நிரப்புங்கன்னு சொல்லுங்க, கர்த்தர் நிரப்புவார். அப்போ அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவைகள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவளை வார்த்தார். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு, ஆமென், அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்றது. அவள் போய் தேவனுடைய மனுஷனிடத்தில் அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளை ஜீவனம் பண்ணு என்றார். அழகான ஒரு சொல்யூஷனை சொல்றார் பாருங்க. முதல்ல கடன் அடை, அதன் பிறகு அதில் இருக்கிற மீதம், இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு மீதம் எடுக்க வைப்பார். இதே மாதிரி இருந்துடாதுங்க, எல்லாருடைய நிலைமை ஒரே மாதிரி இருந்துடாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நாம தேவையோடு இருக்கிறோன்னா ஒரு சிலர் அதே மாதிரி இருந்துருவாங்களான்னு யாரும் நினைக்க கூடாது.
கர்த்தர் நம்மை உயர்த்துகிற காலம் அது வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. இட்ஸ் சோ நியர். தோ வந்துருச்சுங்க. இதோ வந்துச்சு. இந்த வசனத்தை கேட்பதுக்கு முன்பாக, இந்த வசனத்தை கேட்ட பின்பு வந்துருச்சு. உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நம்ம விற்று கடனை தீர்த்து மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணி மகிழ்ச்சியாய் வாழுகிற தருணம். இனி கடன் இல்லை, இனி கடன்காரன் இல்லை, இனி சஞ்சலம் இல்லை, இனி அந்த அவமானம் இல்லை, அந்த நெருக்கம் இல்லை, அந்த வீண் பேச்சு இல்லை. நல்ல உடை, நல்ல ஆடை, நல்ல ஆபரணம், நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் இன்று கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா அவரை தேடும் பொழுது சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் சொல்றாரு, ஒருவேளை சிங்கம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்காம கூட ஒருவேளை 2 வேளை அது பட்டினியா கூட கத்தின்னு இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் ஒரு நிமிடமும் ஒரு நாளும் குறைவுபடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. எப்படிங்க அவமாகும்? எப்படிங்க பொய்யா போகும்? எப்படி அது தப்பா போகும்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிச்சயம் ஆண்டவர் நிறைவில் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னைக்கு நிறுத்துவாருங்க. உங்களுக்கான வாசல் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இது வெறும் கடன் மட்டும் இல்லை. எத்தனையோ நாட்கள் அவமானத்தோடு நெய்பர்கள் மத்தியில், தன்னுடைய அயலகத்தார் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாரிடத்துல செல்வது என்று தெரியாமல் திகைத்து இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்தின் வழியாக ஆண்டவரிடத்துல வாங்க, என்னிடத்தில் வாங்க. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சும நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் இதற்கு விடை. விடை விடை சொல்லுங்க. நான் சாட்சியா நிற்க போறேன் ஆண்டவர்னு சொல்லுங்க. நான் சாட்சியா நிற்பேன் ஆண்டவரே. நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன். இன்னைக்கும் ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். கடன்பட்டவர்கள் திருமறையில் யார் அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை, எக்ஸப்ட் டேவிட். அதுவும் டேவிட் என்ன செய்தார்? திருமணம் முடிஞ்ச பிறகு இப்போ சவுலோடு இருக்கும் பொழுது அரண்மனையில் இருந்தார். வீட்டில் இருக்கும்போது ஈசாயின் வீட்டில் இருந்தார். அவர் எங்கேயோ வேலை செய்த அப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் துரத்தப்பட்டு கேவில், குகைகளில் இருந்தார். அப்பொழுது அங்கே கடன்பட்டவர்கள் 400 பேர், நிறைய பிரச்சனையோடு இருந்தவங்க அவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அது ஒரு நிகழ்ச்சியினால் பார்க்க முடிந்தது. பிறகு யார் கடன்பட்டாங்க, எப்படி கடனை அவர்கள் தீர்த்து கொண்டார்கள் என்றெல்லாம் எனக்கு நான் தேடி தேடி பார்க்கிறேன். நான் தேடினதில் தவறு நடந்திருக்குமோன்னு தெரியாது. ஆனால் திருமறையில் இல்லை, யோசித்து பார்த்தேன். இந்த ஒரு விஷயம், கடன் கடன். பிரியமானவர்களே, நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். அப்படியே விட்டுருங்க. அந்த தீர்க்கதரிசியின் மனைவி தனிமையாய், ஒரு ஹஸ்பண்ட் தனிமையாக இருக்கலாம், பிள்ளை தனிமையாக இருக்கலாம், அல்லது அந்த மனைவி தனிமையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, எனி ப்ராப்ளம். கடன் மாத்திரம் அல்லங்க, யார் இடத்துல போவேன் என்று தனிமையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த உங்களுக்கு தான் ஆண்டவர் என்று திருமணம் வைத்து கொண்டேன். ஆனால் அதற்கான செலவு நான் எப்படி செய்வேன்? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு அநேகர் யோசிக்கலாம், என் பிள்ளைகள் படிப்புக்கு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைகள் திருமணத்துக்கு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு வீடு இல்லை. நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன பண்ணுவேன்? நாளைக்கு ஏதோ நிகழ்ந்தா
என் நிலைமை என்ன என்றெல்லாம் கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் அறை வீட்டுக்குள்ளே இந்த ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். உங்கள் அறை வீட்டில் இப்பொழுது உங்கள் இல்லத்தில் கர்த்தர் ஒரு மாபெரும் செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். வெறுமையான பாத்திரங்கள் நிறைய இருக்குங்க. உன் பிள்ளை ஒரு வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம், உன் மருமக ஒரு வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம், குழந்தையின்மை ஒரு வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம், வேலையின்மை ஒரு வெறுமையான பாத்திரமாக இருக்கலாம். நேம் இட். உங்கள் தேவை எதுவோ அதெல்லாம் வெறுமை என்று அங்கங்கே வைத்திருங்க. எல்லாம் சேர்ந்து நில்லுங்க. உங்கள் வெறுமையெல்லாம் அங்கே ஆண்டவர் சமூகத்தில் வைத்திருங்க. இதுதான் ஆண்டவரே, இதுதான் என் வெறுமை. வியாதி வெறுமை, என்னுடைய பலவீனம் தான் வெறுமை, என்னுடைய டிப்ரெஷன் வெறுமை, என்னுடைய அடிக்ஷன் வெறுமை, என்னுடைய பிள்ளைகளுடைய அடிக்ஷன் எங்களுக்கு வெறுமை. இதெல்லாம் தான் போராட்டங்கள். இதனால தான் என்னால் வெளியில் தலை காட்டவே முடியல. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, தீர்வு அவரிடத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு பெரிய அற்புதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் அறை வீட்டுக்குள் வருகிறதை நான் பார்க்கிறேன். அங்கே வெறுமையாக வைக்கப்பட்ட நீங்கள் வைத்த அந்த வெறும் பாத்திரங்கள் நிரம்புகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஒரு சொல்யூஷனை இந்த உங்களுக்கு கொடுத்து விட்டார், எனக்கும் கொடுத்து விட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் சாட்சியாக இருப்போம். நம்மை பரிதாபத்தோடு பார்த்த அநேகர் கண்களுக்கு முன்பாக, நம்மை ஏளனமாய் பார்த்த அநேக கண்களுக்கு முன்பாக, நம்மை விமர்சித்து பார்த்த அநேக கண்களுக்கு முன்பாக கர்த்தர் எழும்பி நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. இசை போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் கண்டு வியப்படைந்த, அநேகர் கண்டு பொறாமை கொண்ட ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தார். அநேகர் பொறாமை கொண்டார்கள். வெறுமையாய் அண்ணால் வந்தார். வயிற்றிலே குழந்தை இருந்த பொழுது, குழந்தையை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்த பொழுது எல்லாரும் பொறாமைப்பட்டார், தேவனை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் வெறுமையாய் வந்திருக்கலாம், வெறுமையாய் நிற்கலாம். எலிசபெத் சகரியா போல வெறுமையாக இருக்கலாம், அன்னாளை போல வெறுமையாக இருக்கலாம். ஒருவேளை இந்த எசேக்கியா கதறினான, ஐயா எனக்கு எதிர்காலமே இல்லையா, என் பிள்ளைகளெல்லாம் போயிடுவாங்களே, பிள்ளைகளுக்காக அழுதா. என் பிள்ளைகள் யார் பார்த்துப்பா? கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா நிலைத்திருப்பதாக. ஆமென்.